விஜய் வந்து இன்னைக்கு நேர்காணல் நடத்துறாருண்ணே. இந்த நேர்காணல் வந்து நான் பார்த்துருக்கேன். திமுகவில் பார்த்துருக்கேன், அதிமுகவில் பார்த்துருக்கோம், காங்கிரஸில் கூட நடத்தி பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அல்லது ரீஜியன் ரீதியாக அவசரமாக நடந்தால் கூட இந்த மாதிரி நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி இவர் நேர்காணல் நடத்துகிறான்னு சொன்னார். யாரெல்லாம் இருக்காருன்னு பார்த்தாங்கன்னா சேலம் பார்த்திபன், ஈசிஆர் சரவணன், இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த மாதிரி ஒரு 20-25 பேர் லைனில் நிற்கிறாங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எந்த டிஸ்ட்ரிக்கு, இது எந்த கோணம், முதல் கோணமே முட்டு கோணல் மாதிரி எப்படி இதை பார்க்கறது நம்ம? அதாவது இவர் சிபிஐ விசாரணை போகக்கூடாதுன்றதுக்காகவே நீ போயிருப்பார். இல்லாட்டி நீ போய் நடத்திங்க அப்படின்னு இருப்பார். இல்லை ஆன்லைனில் பண்ணிக்கணும், ஆன்லைனில் பண்ணி தான் பண்ணுவார். இன்றைக்கி அவர் ஃபிசிக்கலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ நாளைக்கு தள்ளி போடுவீங்க? வெள்ளிக்கிழமை வர சொல்லி அந்தமாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் தகவல் வரல. அப்போ வெள்ளிக்கிழமை வர சொல்லி சனிக்கிழமையும் உட்காருங்கன்னு சொன்னால் பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க? அதனால் இன்றைக்கி நேர்காணல்ன்றது கூட வேட்பாளர் நேர்காணல்னு ஒரு பக்கம் இருந்தாலும் வேறு சில விஷயங்களையும் யோசிப்பாங்க. இந்த கட்சி எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் கையில் இருக்குன்றது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு பக்கம் ஜெகதீஷ் கையில் இருக்குன்றாங்க அந்த கட்சி, ஜெகதீஷ் தான் முடிவு பண்ணுறது. இன்னொரு பக்கம் இந்த ஆதவு, இந்த இதையெல்லாம் யார், அந்த விஷ்ணு ரெட்டி இவங்க கையில். இன்னொரு பக்கம் புஷி இவங்க கையில் இருக்குது. அப்போ யார் கையில் தான் கட்சி இருக்குது? இந்த அப்புறாணிங்கெல்லாம் பாவம், புதுசாக சேர்ந்துச்சு, அதெல்லாம் பாவம் அப்புறாணி. இந்த இது பாக்கெட்டில் படம் வைக்கிறதுக்கு கூட போராட வேண்டிய நிலைமை. அப்போ அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. இன்னொன்று, இந்த கட்சி வந்து நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? என்னண்ணே? இவங்களுக்கு தானே கட்சி. யாருண்ணே? ரசிகர்கள் அவங்க மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு தான் கட்சி மாதிரி தாவைக்காவ மாறி இருக்கு. விஜயும் அதே தானே கட்சி தலைவர். விஜய்காரில் நீங்கள் கட்சி கொடி கட்டி பார்த்துருக்கீங்களா? கிடையாதுண்ணே. இதை நான் பல நாள் யோசனை பண்ணி எடுத்திருக்கேன். புஷி காரில் இருந்ததே இல்லை. ஆதவ அர்ஜுனா கார்லையும் இல்லை. வேறு யார் கார்லையாவது? அண்ணன் செங்கோட்டையன் காரில் இருக்கு. அருண்ராஜ், செங்கோட்டையன் 2 பேர் காரில். ராஜ்மோகன் அது பாவம், கொடியே அவருக்கு தான் தயாரிச்சது. ஏன் உன் கட்சி கொடியை நீயே கட்ட மாட்ட, அந்த அரகனில் இருக்கிற நீ மதிக்க மாட்ட, இதே போக்கு தான் கட்சிக்குள்ளே இருக்கு. அந்த கட்சியை பற்றி கவலைப்படுறதே கிடையாது.